ஆக்சுவலி நான் அவனை வந்து தமிழ் பாட்டு பாட சொன்னேன். இல்ல மம்மி நான் இங்கிலீஷ் பாட்டு தான் பாடுவேன்னு எடுத்து வச்சிருக்கேன். அது நம்ம தமிழ் புக்ல இருக்குது. அது ஐ எம் பிரஸிங் ஆன் ஹிஸ் அப்பர்ட். இது அது தமிழ்ல என்னது பிரியா? சரி பாடு. I'm pressing on the upper day. You had someday. Every day. You're paying attention bound. Not plant my feet on higher ground. Lord, lift me up, and I should fly break the one step back. Where I play, then I have found. Lord, plant my feet on higher ground. One had the snow, decide to stay. Head outside eyes and face dismay. Till some midway, where is above. My pain, my aim is higher down. Lord, lift me up, and I shall stand. My faith on me, stable, a higher place. Then I have found. Lord, plant my feet on higher ground. ஆமென். 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 நல்ல ஒரு பாடலை பாடிய குழந்தை தேவன் ஆசீர்வதிப்பாராக. சிஸ்டர் உங்க கேமரா எப்படி நேரா எப்படி சாட்சி வச்சீங்க சிஸ்டர்? எப்படி? திருப்பி வச்சீங்க ரெக்கார்டிங். கரெக்ட். இந்த நாள்ல நமது மத்தியில தேவசத்தை வழங்க வரவங்க சகோதரி லிண்டா சிஸ்டர். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம சபையில மெம்பரா இருந்தவங்க எல்லாருக்குமே நமக்கு தெரியும். நம்முடைய சபைக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக வந்திருக்காங்க. இங்க இருக்கும்போது நர்ஸாக பணிபுரிந்தாங்க. நர்ஸாக பணிபுரிந்து கொண்டு நம்முடைய சபையில ஒவ்வொரு வாரமும் ஒரு சாபத் மிஸ் பண்ணாம ரெகுலராக நம்முடைய சபைக்கு வந்து கொண்டிருந்தாங்க. அதே போல அவனுடைய ஊழிய பணிகளிலும் பங்கேற்றாங்க. சிஸ்டர் எப்பொழுது நமது சபைக்கு வந்த பிறகு அவனுடைய பெரிதான கிருபையினால அவங்களுக்கு திருமணமாகி அவங்க இப்போ 3 குழந்தைங்களால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. படிச்சது நர்ஸா இருந்தாலும் இன்னைக்கு அவங்க வந்து ஒசூர் பக்கத்துல தேன்கனிக்கோட்டை தானே சிஸ்டர்? தேன்கனிக்கோட்டை அந்த இடத்துல ஒரு கேம்பஸ் மாரி அந்த இடத்துல இயற்கை முறையில மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நம்முடைய அம்மையார் காரியங்களையும் பயன்படுத்தி அநேகருக்கு சுகம் கிடைச்சிருக்கு. ஆண்டவர் அவங்களை வல்லமையாக பயன்படுத்தி வராங்க. பிள்ளைங்களை நீங்க பார்க்கலாம், அவங்க யூடியூப்ல பார்க்கலாம். 3 பிள்ளைங்களை சேர்ந்து அநேக பாடல்களை பாடிக்கிட்டு இருப்பாங்க. சின்ன பிள்ளையில இருந்து ஒவ்வொரு தடையும் பிள்ளைங்களை 1 பிள்ளைங்க 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க வர ஒவ்வொரு பிள்ளைங்களும் சேர்ந்து பாடி நிறைய நீங்க யூடியூப்ல பார்க்கலாம் பிள்ளைங்க பாட்ட. நம்முடைய அழைப்பை ஏற்று சகோதரி நமது மத்தியில வந்திருக்காங்க. இந்த வேளையில ஜப சிந்தையோடு நாம் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்போம். சிஸ்டர் உங்களுடைய நேரம். தேங்க்யூ சோ மச் பிரதர். இந்த வரவேற்புக்கு ஆக்சுவலி இதுக்கு நான் தகுதி கிடையாது. அது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதுல்ல? கேக்குதுங்க சிஸ்டர், கேக்குது. ஓகே ஓகே ஓகே. இந்த நாள்ல வந்து இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, பிரதர் பிரபு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னுடைய நன்றி நான் சொல்லி கொள்றேன் பிரதர். இந்த இப்போ நான் இந்த பேச போற இந்த காரியத்துக்கு முன்பதாக சிறிதாக நம்ம தலையை தாழ்த்தி ஜெபித்துக் கொள்ளலாம். மிக இரக்கமுள்ள பரம தந்தை அப்பா, இந்த நாளில என் தேவனை நம்முடைய வார்த்தையை நாங்க வந்து தியானிக்க போறோம். என் தேவனை மகத்துவமான சத்தியத்தை நாங்க இந்த ஆராய போறோம் அப்பா. ஆவியனார் தாமே என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்ககிட்ட இருந்து வரதா இருக்கணும். நான் எதுவும் சேர்த்து பேசக்கூடாது. பேசுற ஒவ்வொன்றும் ஒவ்வொருக்கும் புரியவும் அவருடைய வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உதவி செய்யுங்கப்பா. மீதியான சமயம் முழுவதும் உங்க கரங்களுக்கு தருகிறேன். அன்பான இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேட்டுக்கொள்கிறேன் பரம தந்தையே, ஆமேன். ஆக்சுவலி இந்த 40 நாள் மீட்டிங் நீங்க இப்படி போட்டிருக்கிறது ஒரு பெரிய பிளெஸிங். நான் ஒரு நாள் அட்டன் பண்ணதில்லை. பிரதர் சான்ஸ் கொடுத்தனால இன்னைக்கு நான் ஒரு நாள் வந்தேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் இந்த பாடத்தை படிச்சதே
ஐயோ இவ்வளவு நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோமோன்னு யோசிச்சேன். அப்படி ஒரு சத்தியம் நிறைந்த ஒரு புஸ்தகமா இது இருக்குது. இன்ஃபேக்ட் நானே வந்து நிறைய காரியங்கள் சில விஷயங்கள் தான் தவறுதலா நினைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த பர்டிகுலர் இந்த 17ஆம் தேதி கொடுக்கப்பட்ட அந்த பாடத்தை நான் வாசிக்கும் போது அவ்வளவு ஒரு சத்தியம் நிறைந்ததா இருந்துச்சு. இன்னைக்கு கூட டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா God's sovereignty over all things. இந்த sovereignty அப்படின்ற மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆளுகை தன்மை. இப்போ அவருடைய படைப்பை ஆளுகை செய்ய தேவனுக்குள்ள உரிமையையும் வல்லமையும் குறித்துதான் இங்க வந்து நம்ம பார்க்க போறோம் இன்னைக்குள்ள பாடத்துல. இத நான் பாடத்தை தொடங்குறதுக்கு முன்னால எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசை. யாராவது ஒருத்தர் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இன்ஃபேக்ட் எல்லாரும் சேர்ந்து சொன்னாலும் எனக்கு ஹாப்பி தான். இந்த உலகத்துல ஆனா பிரியா சிஸ்டர் பிரபு பிரதர் சொல்லக்கூடாது. ஓகே, இந்த உலகத்துல வந்து நிறைய அழிவுகள் நடக்குது, நிறைய பேரழிவுகள், தீமைகள், கஷ்டங்கள், நிறைய நன்மையான காரியங்களும் நடக்குது. இந்த எல்லா காரியத்துக்கும் யாரு பொறுப்புன்னு நினைக்கிறீங்க? யாராவது எனக்கு பதில் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நன்மைகளும் நடக்குது, அழிவுகள், பேரழிவுகள் நடக்குது, நிறைய விஷயங்கள் நடக்குது. இதுக்கு யாரு காரணம்னு நினைக்கிறீங்க? யாராவது சொல்லுங்களேன். மனிதர்கள் தான். சுனாமி வருது, இப்போ வந்து திடீர்னு பெரிய கொள்ளை நோய்கள்லாம் வருது, திடீர்னு பாத்தீங்கன்னா நிறைய நன்மையான காரியங்கள் நடக்குது. இதுக்கெல்லாம் யாரு காரணமா இருக்கும் சிஸ்டர்? லிண்டா சிஸ்டர் நம்ம தான். நம்ம வந்து ஓகே, அநேக நேரத்துல நம்மளுடைய பாவங்கள் தான் காரணமா இருக்கு. வெரி கரெக்ட். நம்மளுடைய பாவத்துக்கு போகும்போது நிறைய நேரங்கள் நம்ம அந்த பாதிப்புக்குள்ளாக்குறோம். பட் பாதிப்பை கொடுக்கிறது யாரு? என்ன சிஸ்டர்? சிஸ்டர் இப்ப நமக்கு இப்ப சுனாமி வந்துச்சுல, யாரு காரணம்? யார் இதாக பண்ணிருப்பாங்க? ஒருவேளை கடவுள் வந்து நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறாங்க, இயேசு கிறிஸ்து. ஓகே, சோ இல்ல நான் இப்ப என்ன கேட்க ட்ரை பண்றேன்னா, எல்லா தீமைகளுமே சாத்தானால வருது, எல்லா நன்மையும் ஆண்டவராலதான் வருது, அப்படி எதுவும் சொல்றீங்களா? இல்லாட்டி நன்மை தீமை எதுவா இருந்தாலும் அது தேவனத்துலதான் இருந்து வருதுன்னு சொல்றீங்களா? ரெண்டே கொஸ்டின். அதாவது நன்மை தீமை வந்து கடவுளிடந்து வருது. ஏன்னா வந்து கடவுள் வந்து நமக்கு லாஸ்ட் 2வது வருகைக்காக நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாமே நல்லதெல்லாம் கடவுள் கொடுக்கல, தீமையும் கொடுத்து அதுல இருந்து பாவிகளை மீட்கிறதுக்காக ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் சிஸ்டர் கரெக்ட். சரியா, ரொம்ப அருமையான கொஸ்டின். ஏன்னா நம்ம நிறைய நேரத்துல நிறைய பிரசங்கங்கள் கூட கேட்டிருப்போம். என்ன கேட்டிருப்போம்னா, இப்ப வந்து பாருங்க, யோபு வந்து யோபு சோதிக்கிறதுக்கு சாத்தான் தேவனிடத்துல இருந்து பெர்மிஷன் கேட்டு வந்தான். அதே மாதிரி நமக்கு நடக்கிற எல்லா தீமைகளும், நிறைய தீமைகள் சாத்தான் வந்து தேவன் அனுமதிக்கிறது, யோபுக்கு அனுமதிச்ச மாதிரி. சில நேரங்கள்ல துன்மார்க்கத்தனம் அதிகமாகும் போது தேவனை அடிச்சிடுறாங்க. இருள்னாலே எப்பவும் சாத்தான், ஒளினாலே எப்பவும் அது தேவன். இப்படின்னு அது மட்டும் இல்ல, நம்ம தேவன் அழிக்கும் தேவன் கிடையாது, அவர் எப்பவும் நமக்கு நன்மை செய்கிற தேவன். இப்படிதான் நம்ம நிறைய வந்து கேட்டிருக்கோம். ஈவன் நானுமே அப்படி நிறைய நினைச்சிருந்திருக்கேன். பட் இந்த பாடத்தை படிக்கும் போது ரொம்ப அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம நுணுக்கமா வாசிக்காம இருக்கும்போது எவ்வளவு தப்பா புரிஞ்சுக்கிறோன்றத நான் யோசிச்சுக்கிட்டேன். இந்த பாத்தீங்கன்னா ஏசாயா 45:7 வாசித்தீங்கன்னா, ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே. இல்ல கிளியரா ஆண்டவர் சொல்றாங்க, இருளையும் நான் தான் படைச்சேன், ஒளியையும் நான் தான் படைத்தேன், சமாதானத்தையும் தீங்கையும் நான் தான் உண்டாக்குனேன்னு சொல்றாங்க. கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம வந்து சாத்தான்னா இருள், ஒளினா எப்பவும் தேவன் அப்படி கிடையாது. தீமையோ நன்மையோ எதுவா இருந்தாலும் மோஸ்ட்லி எல்லாமே தேவனுக்கு தான் வருதுன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அப்ப இந்த இடத்துல நமக்கு சில கேள்விகள் வரலாம். என்ன கேள்விகள் வரலாம்னா, இதை நான் அப்புறம் சொல்றேன். இப்ப ஆமோஸ் 3:6 உங்க பைபிள்ல நீங்க திருப்பிக்கோங்க. ஏன்னா நான் சொல்ல போற பாடம் உங்களுக்கு புரியணும்னா இந்த வசனங்கள் வாசினா நமக்கு ஈஸியா இருக்கும். ஆமோஸ் 3:6 எழுதி வச்சுக்கோங்க.
ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ? கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? சார், ஊர்ல அழிவா இருக்கட்டும், தீங்கா இருக்கட்டும், அதுவும் யாரு காரணமா இருக்குன்னா தேவன் நினைச்சாதான் நடக்கும் அப்படின்றதுதான் இங்க ஒரு உண்மை நமக்கு தெரிய வருது. சோ ஏன் இப்படி தேவன் அனுமதிக்கிறாங்க? தேவனுடைய தன்மை அப்ப என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு வாசிக்க போறோம். அப்ப சாத்தானுடைய தன்மை என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க சிஸ்டர்? சாத்தானுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மள வந்து டெம்ப்ட் பண்ணுவான். டெம்ப்ட் இன் த சென்ஸ் நம்மள வந்து ஏமாத்துறது, அவன் தந்திரங்களை யூஸ் பண்ணி நம்மள வந்து என்ன பண்ணுவான்? அவன் தந்திரமா பாவத்துல உள்ள வைப்பான். ஆசையை தூண்டுதல். என்ன சிஸ்டர்? ஆசையை தூண்டுதல், டெம்ப்டேஷன். He will tempt us. நம்மளை ஏமாத்துவான், தந்திரத்தை யூஸ் பண்ணி நிறைய டெம்ப்ட் பண்ணுவான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆபீஸ் நீங்க போனீங்கன்னா மெயினா அங்க வந்து ரூல் போடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா, மெயினா அங்க அதிகாரம் செலுத்துற ஒருத்தர் மெயினா அங்க இருப்பாரு. அவர் என்ன ரூல்ஸ் போடுறாரோ அததான் ஒர்க்கர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா இந்த ஒர்க் பண்றதுல ஒரு குசும் பிடிச்ச ஆள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தந்திரம் உள்ள ஒரு ஆள் இருக்கும்போது நம்மளை விட யாரும் முன்னேறிடக்கூடாதுன்னு நினைக்கும் போது அவர் என்ன பண்ணுவாரு? அவர் கீழே இருக்கிற எல்லாரையும் கெடுத்துட்டு இருப்பாரு. அவங்க சொல் பேச்சு கேட்காதீங்க, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாது, இப்படி என்ன பண்ணுவாங்க? தந்திரமா பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த தந்திரமா பண்றவங்களால நம்மள வந்து வேலையை விட்டு தூக்க முடியுமா? முடியாது. சோ நம்ம வந்து இந்த தந்திரமா செயல்படுறவங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நம்மளும் தப்பு பண்ணும் போது யாரு நம்மள வேலையை விட்டு தூக்குவான்னு பாத்தீங்கன்னா, அந்த மெயின் ஆபீசர், அந்த மெயினா அந்த அதிகாரி தான். அதே மாதிரிதான் சாத்தான் வந்து நம்மள தந்திரமா ஏமாத்துவான். பட் நம்மள வந்து நம்மளுடைய பாவம் உச்சத்துக்கு போகும்போது சில நேரங்கள் நம்மள துன்மார்க்கத்தின் நிமித்தம் தேவன் நம்ம அழிப்பாங்க. அதான் என்ன நன்மை நடந்தாலும் தேவன் தான் பொறுப்பு. சோ வந்து சாத்தானுடைய வேலை வந்து தந்திரமா ஏமாத்துறது மட்டும்தான். அதிகாரத்தன்மை யாருன்னு பாத்தீங்கன்னா தேவனுக்கு மட்டும்தான் உண்டு. அதான் இன்னைக்கு பாட தலைப்பே பாத்தீங்கன்னா, God's sovereignty over all things. எல்லா காரியத்திலையும் சாவர்னிட்டினா என்னன்னா ஆளுமை தன்மை. ஆளுமை தன்மை, கர்த்தத்துவம் எல்லாம் அவருக்கு மட்டுமே தான் உரியது. அது வந்து நம்ம சிலுவை மரணத்துல நம்ம அதை படிக்கலாம். ஓகே, எபேசியர் 6:12 வாசித்தீங்கன்னா, ஏனெனில் மாம்சத்தோடும் சாத்தானுக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையிலயும் சரி நம்முடைய மரணத்திலையும் அவன் வந்து பெருசா எதுவும் பண்ணிக்கவே முடியாது. காட் நினைச்சாதான் எதுவுமே நம்மளுக்கு வந்து பண்ண முடியும். இவனுடைய வேலை ஏமாத்துறது மட்டும்தான். எபேசியர் 6:12 பாத்தீங்கன்னா, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட நமக்கு போராட்டம் உண்டு. அவன் நம்மளை ஏமாத்துவான், போராட்டத்துல நம்மளை கொண்டு போவான். பட் எல்லா போராட்டத்தின் கூடயும் மத்தியிலேயும் ஆளுகை தன்மையுடைய தேவன் நம்ம கூட இருந்து நம்மளை தப்பு வைக்க வல்லவரா இருக்கிறார். சோ அதை மட்டும் நம்ம மனசுல வச்சுட்டு தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லிச்சுட்டு எல்லா காரியத்திலயும் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேணும். இப்ப வந்து ஒரே ஒரு இங்கிலீஷ் பேசேஜ் நிறைய என்னுடைய திருப்திக்காக நான் வாசிக்கிறேன். Waiting on God refers to the Christian's ability to maintain a confident, quiet, expectant, hopeful, peaceful trust in God at all times for all things. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேவனுக்கு மாத்திரமே ஆளுகை தன்மை உண்டுன்னு புரிஞ்சு கொண்டவங்களால மட்டும்தான், புரிந்து கொள்ளுகிற கிறிஸ்தவர்களால மட்டும்தான் ரொம்ப ஒரு நம்பிக்கையோடும் அமைதியோடும் ஒரு ஒரு ஆண்டவர் மேல விசுவாசம் உள்ளவர்களாகவும் சமாதானமும் வாழ முடியுமா? ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் சாத்தானால நம்மள ஒன்னும் பண்ண முடியாது, அவன் நம்மளை ஏமாத்த மட்டும்தான் முடியும். ஆண்டவர் தான் வந்து எல்லாத்துக்கும் கண்ட்ரோல்னு நம்புறவங்களால மட்டும்தான் ஆண்டவர் மேல நம்பிக்கையா அமைதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. வசனத்தின்படி தேவன் நமக்கு சொல்ற விஷயம். ஓகே, தேவனுக்கு காத்திருக்குதல் எப்பொழுது வரும்? எப்போ நம்ம தேவனுக்கு காத்திருப்போம்னா, அதை ஆளுகை தன்மை உள்ளது தேவனுக்கு தான் உள்ளது என்பது நம்ம புரிந்து கொள்ளும் போதுதான். சோ ஓகே, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆளுகை தன்மை கொண்ட தேவனால அவர் வாக்கு தத்தம் பண்ண வசனங்களின்படி நமக்கு எல்லாம் நன்மையா செய்ய முடியும் அப்படின்ற விசுவாசமும் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தேவனுக்கு ஆளுகை தன்மை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன்,
ஆளுகை தன்மை இல்லாத பட்சத்துல தேவனால நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த வசனங்களை நிறைவேற்ற முடியுமா? முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா சாத்தாங்க ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். பட் நமக்கு நல்லாவே தெரியும் தேவன் தான் ஆளுகை தன்மை உள்ளவர். அவரால் மட்டுமே வாக்குத்தத்தங்களை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்ற முடியும் அப்படின்றத நம்ம எப்போ புரிஞ்சுக்கோனா அவருக்கு ஆளுகை தன்மை இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான். நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப ரோமர் 1 வசனங்கள் 4, 5 எழுதி வச்சுக்கோங்க. அதுல இயேசு கிறிஸ்து சிலுவையில மறிச்சு உயிர் தெழுந்தாங்க பாத்தீங்களா? அதுல ஒரு பெரிய சத்தியமே இருக்கு. நீங்க அப்புறமா வாசித்து பாருங்க. அட் த கிராஸ், சிலுவையில என்ன ஆச்சுன்னா சாத்தானின் வல்லமை முறியடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல இருக்குது. அதுல அடுத்த 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா மரித்தோர்ல இருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறாராம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சாத்தானுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஆளுகை தன்மை இருந்துச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் மேல இருந்து கீழே தள்ளப்பட்ட போது இந்த உலகத்துல அவனுக்கு கொஞ்ச நாள் ஆளுகை தன்மை இருந்துச்சு. அதனாலதான் அவனால ஆதாம் ஏவால பாவம் செய்ய வைக்க முடிஞ்சிச்சு. பாவத்துக்குள்ள அவங்கள விழ வைக்க முடியும். இந்த உலகத்துக்குள்ள பாவத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண முடிஞ்சிச்சு சாத்தானால. ஆனா என்னைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்தாங்களோ அன்னைக்கு ஆளுகை தன்மை, த பவர் அண்ட் மைட் சாத்தான் இடத்துல இருந்து ஃபுல்லா எடுக்கப்பட்டு கிறிஸ்துவிடம் கொடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி வசனங்கள் இருக்கு. மத்த 28:18 வாசித்தீங்கன்னா அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இயேசு கிறிஸ்து இங்க தெளிவா சொல்றாங்க. எப்போ அவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம். பால் எபேசு மக்களுக்கு எழுதுறாங்க. எபேசியர் 1:20 முதல் 23. இதை நான் கண்டிப்பா வாசிக்கணும். ஆக்சுவலி எபேசியர் 1 வசனங்கள் 20 முதல் 23 வரை இதை மட்டும் வாசிக்கிறேன். நீங்களும் உங்க வேதாகமம் திருப்பிக்கோங்க. எபேசியர் 1 வசனங்கள் 20 முதல் 23. எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக கண்டறினார். இத பால் எபேசு சபைக்கு இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலையும் ஆளுகை தன்மையும் பற்றி எழுதுற வசனங்கள் தான் இது. சோ என்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர் தெழுந்தாங்களோ, நம்ம பாவங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்தாங்களோ அன்னைக்கே சாத்தானுடைய ஆளுகை தன்மை முற்றிலும் ஒளிந்து போனது. இயேசு கிறிஸ்து விடத்துல அது ஃபுல்லாவே அவங்க கையில தான் அது இருக்குது இன்னைக்கு வர. சோ நம்ம பாருங்கன்னா இப்ப ஒரு சின்ன இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அழிவுகள். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கர்த்தருக்கு கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா, காது இருக்கா, இப்படி எல்லாம் பேசுவாங்க. நம்ம நிறைய கேட்டிருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அறியாதவங்க அதிகமா இது இப்படி யோசிப்பாங்க. இந்த உலகத்தை சாத்தான் தான் இயக்குறானா அல்லது தேவன் தான் இயக்குறானா, தேவன் தான் இயக்குறாங்களா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நிறைய சம்பவங்கள் நடக்குது. ஆண்டவர் அறியாதவங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன்ஸ் வரும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா தேவனுக்கு ஆளுகை தன்மையே கிடையாதுன்னு நினைச்சு வச்சிருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா தேவன் இந்த உலகத்தை அவர் படைக்கல அப்படின்னு ஒரு குரூப் நினைச்சு வச்சிருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த இயற்கையின் சட்ட திட்டங்கள் மேல நம்பிக்கை உள்ளவங்களாக இருக்கிறாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இயற்கையாகிய தாய். இந்த இயற்கை தாய் தான் இந்த இயற்கையை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, படிப்பு ஜாஸ்தியா படிச்சு ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாம ஏத்திஸ்ட் இல்லைவாதியா மாறிடுறாங்க. சிலர் பாத்தீங்கன்னா சைக்காலஜி, சோசியாலஜி, அப்புறம் பிஹேவியர் சயின்ஸ், ஓகே, அதை புரிஞ்சுக்கிட்டு இதுதான் ஒரு மனுஷனுடைய பிஹேவியர் இதை சார்ந்துதான் இருக்கு. ஒரு மனுஷன் தான் இன்னொரு மனுஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஒரு மனுஷனுக்கு தான் கடவுளுடைய தன்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒருத்தன் இறந்ததும் இவன் சாமி ஆயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க.
சிலர் என்ன பண்ணிடுவாங்க, இவ பரிசுத்தவான் ஆயிட்டான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சிலையை வச்சு கும்பிட தொடங்கிடுவாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க, உங்க அப்பா இறந்துட்டாருனாலும் கவலைப்படாத, அவர் எங்கேயோ இருந்து உன்னை பார்த்துட்டே இருக்கிறாரு. சோ என்ன பண்றோம், நம்ம ஆளுகை தன்மையையும் இதன் மூலம் இப்படி நம்ம காட்டுறதுனால நம்ம என்ன செய்யறோம்னா, ஆளுகை தன்மையையும் கர்த்தத்துவத்தையும் நம்ம மனுஷனுக்கும் சாத்தானுக்கும் தான் நம்ம கொடுக்குறோம். பட் அப்படி கிடையாது. ஓகே, நம்ம அநேக நேரத்துல ஜனங்கள் பாத்தீங்கன்னா வேதத்தை சரியா புரிந்து கொள்ளாம, தேவன் மேல நம்பிக்கை வைக்காம, எல்லா கணத்தையும் எல்லா பவரையும் சாத்தானுக்கும் மனுஷங்களுக்கும் கொடுக்கறதா இருக்கிறாங்க. ஓகே, நம்ம எப்படி நினைக்கிறோம்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டவருக்கு ஆளுகை தன்மை இல்லை, அதனால அவர் வானத்துல இருந்து, இந்த புக்ல எப்படியே எழுதி இருக்குது பாத்துக்கோங்க, நீங்க அப்புறம் வாசித்து பாருங்க. வானத்துல இருந்து என் தேவன் வந்து இந்த வாசிக்கிறேன், God is worried from heaven. I wish Satan don't trouble others a lot. Nature has no control on God. God has only control on his nature. அந்த புக்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா, சாத்தானுக்கு தான் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டவருக்கு ஆளுகை தன்மையில சாத்தானுக்கு தான் இருக்குன்னு வச்சுக்கோமே. அப்பனா ஆண்டவர் மேல இருந்து என்ன செஞ்சுட்டு இருக்கணும், ஐயோ இந்த சாத்தான் அதிகமா மக்கள் அழிக்கிறானே, ஏன் இப்படி பண்றான், இவன் கொஞ்சம் என் மக்களை அதிகமா ட்ரபிள் பண்ணாம துன்பப்படுத்தாம இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு பயம் இருக்கும். பட் ஆளுகை தன்மை ஆண்டவர் கையில இருக்கும்போது ஆண்டவர் எதுக்காக பயப்படணும் இல்லையா? ஜஸ்ட் புரியணுன்றதுக்காக சின்ன பிள்ளைகள் சொல்ற மாதிரி ஜஸ்ட் சொல்றேன். சோ சாத்தான் கையில ஆளுகை தன்மை கிடையாது. தேவன் வந்து வருத்தப்படுறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ, தேவன் மேல இருந்துதான் எல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்க. அதனாலதான் சாத்தான் தான் அதிகமா யோசிக்க வேண்டியதும் கவலைப்பட வேண்டியதுமா இருக்குது. இப்போ 2 ரூல் தாங்க. என்னன்னா, தேர் ஆர் ஒன்லி 2 சட்டங்கள் தான். ஒண்ணு, ஆண்டவர் இந்த உலகத்தை நம்மள ஆளணும். அப்படி இல்லைன்னா யாராவது நம்முடைய தேவனை ஆள வேண்டும். ஓகே, ஆனா ஒரு இயற்கையோ ஒரு மனுஷனோ தேவனை ஆள முடியுமா? கண்டிப்பா ஆட முடியாது. அப்ப யார்தான் நம்மள ஆள முடியும்னு பாத்தீங்கன்னா தேவனால மட்டும்தான் ஆள முடியும். எபேசியர் 1 வசனங்கள் 11, 12 நான் வாசிக்கிறேன். எபேசியர் 1 வசனங்கள் 11, 12. ஓகே, மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையா இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின் படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அடுத்த வசனம் வாசிக்கிறேன். சில நேரங்கள்ல மனுஷங்களுக்கு தோணும், நான் மட்டும் பேச்சுக்கெல்லாம் இந்த புக்ல இருக்கதா நானும் சொல்றேன். சில நேரம் மனுஷங்க நினைப்பாங்க, நான் மட்டும் கடவுளா இருந்தா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நான் நடக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப நீங்க என்ன வாசிக்கணும்னு பாத்தீங்கன்னா, ரோமர் 11ஆம் அதிகாரம் வசனம் 33 வாசிக்கணும். என்ன போட்டிருக்காங்கன்னா, தேவனுடைய ஐசுவரியம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது, அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். இப்ப நிறைய நேரங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆண்டவருக்குள்ள இருந்திருப்பாங்க, பட் அவங்க பெரிய கஷ்டங்கள்ல இருந்திருப்பாங்க. அந்த நேரத்துல நம்ம ஒண்ணுதான் நினைக்கணும். என்ன நினைக்கணும்னா, திராணிக்கு மேல என் தேவன் என்ன சோதிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு கண்டிப்பா இருக்கணும். இன்னொன்னு, ஆண்டவருக்கு தான் என்னுடைய வாழ்க்கை மேல கண்ட்ரோல் இருக்குது. என்னுடைய ஜீவனிலும் என்னுடைய மரணத்திலும் தேவனுக்கு தான் கண்ட்ரோல் இருக்குது. சில நேரங்கள் நம்மளுக்கு ஏன் இது நடக்குதுன்னு கூட சில நேரங்கள் எல்லாத்துக்கும் நம்ம காரணம் சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு நம்ம நினைச்சுக்கணும், திராணிக்கு மேல் தேவன் என்ன சோதிக்க மாட்டாங்க. ஆனா தேவன் என் வாழ்க்கையில என்ன செஞ்சாலுமே நன்மைக்கே செய்வாங்கன்ற ஒரு விசுவாசம் இருக்கணும். இந்த விசுவாசம் நம்ம ஃபர்ஸ்டே வாசித்தோம். எப்போ இருக்கும், தேவன் எது செஞ்சாலும் எனக்கு நல்லதாதான் பண்ணுவாங்க. அது மாத்திரமல்ல, அவருக்கு தான் ஆளுகை தன்மை இருக்கு, அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார்னு நம்பிக்கை இருக்கும் போதுதான் இந்த எண்ணம் இருக்கும். ஓகே, நீங்க வந்து ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது ஒரு வசனம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து நிறைய நேரம் காத்திருக்கிறது என்ன பண்ணும், இதை இழைக்கப்படும். ஆனா நம்ம விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். சோ அவருக்கே ஆளுகை இருக்குது. அதனால நான் ஆண்டவருக்காக நான் காத்திருப்பேன். அவரால் மட்டுமே எனக்கு நல்லது செய்ய முடியும். இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, சாத்தானுக்கு ஆளுகை தன்மை இருக்குன்னு சொல்லிட்டு தயவு செய்து யாருமே
பயப்படாதீங்க, யாருமே கலங்க வேண்டாம், அவனுக்கு ஒரு பவருமே பெருசா கிடையாது, அவனால நம்மளை ஏமாத்த மட்டும்தான் முடியும். ஓகே. ஆஹ் இன்னொரு வசனம் சொல்லுவாங்க, நம்ம பிசாசு எதிர்த்து நிற்கும் போது அவன் நம்மள விட்டு ஓடி போவானா. ஆளுமை தன்மை இருக்கும். இப்போ ஆபீஸ்ல மெயினா ஒரு பாஸ் இருக்கிறாரு. ஓகே. நான் வந்து அவர் எத்தனைன்னா அவர் ஓடுவாரா? கண்டிப்பா ஓட மாட்டாரு. அதே நம்மளுடைய தேவன் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, சாத்தானுக்கு வந்து ஒரு பவருமே கிடையாது, அவனுக்கு எதிர்த்து நின்னு ஓடி போவான். ஆனா யாரும் எப்படி எடுத்து நிக்கணும்? கிறிஸ்துவின் கிறிஸ்துவுக்கு மேல, கிறிஸ்துவால மட்டும்தான், கிறிஸ்துவின் மூலம் தான் எனக்கு சாத்தானை எதிர்த்து நிக்க முடியும். நம்ம புரிஞ்சுட்டு நம்ம எதிர்த்து நிக்கணும். நான் தனியா அவனை எதிர்த்து நின்னுக்குவேன், நம்ம சொந்த பவரை நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம ஃபெயில் ஆயிடுவோம். சோ கர்த்தருக்கு காத்திருக்க நம்ம பழகிக்கணும். எப்போ பழக முடியும்? தேவன் தான் ஆளுகை தன்மை உடையவன்னு புரிந்து கொள்ளும் போது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமென். நன்றிங்க சிஸ்டர். சிஸ்டர், உங்க மெடிக்கல் மினிஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க சிஸ்டர். எப்படி பண்றீங்க, எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றீங்க, ஒரு சாட்சி காரியங்கள். ஓகே. ஆக்சுவலி நான் ஒரு நர்ஸ். நானு ஒரு நிமிஷம். வீடியோ ஸ்டார்ட் பண்ண முடியல பிரதர், பரவாயில்லையா? ஓகே. ஆக்சுவலி நான் வந்து ஒரு நர்ஸ். நான் வந்து பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கிறேன். படிச்சுட்டு என்னுடைய ஆசை எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நானே நல்லா சம்பாதிச்சு, நானே ஒரு மென்டலி ரிட்டார்ட் ஹோம் தொடங்கணும். எப்படின்னா நிறைய பிள்ளைங்க இப்படிதான் என்னுடைய ஆசை இருந்துச்சு. ஏன்னா நேச்சுரல் ரெமடிஸ மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு யூஸ் பண்ணி, இப்ப நிறைய இடங்கள்ல மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை வச்சு அவங்க என்ன பண்றாங்க, நிறைய பிசினஸ் பண்றாங்க. காலையில இருந்து ஈவினிங் வரை கிளாஸ் எடுப்பாங்க, ஈவினிங் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அது நல்ல இன்கம் அவங்களுக்கு. பட் நான் என்ன யோசிச்சேன்னா, அன்னை தெரசா மாதிரி படுக்கையில இருக்கிற பிள்ளைகளை எடுத்து 24/7 கண்டினியூஸா அவங்கள நல்லா இயற்கை மெத்தடை ஃபாலோ பண்ணி சரியாக்கணும்ன்ற எய்ம்ல தான் இருந்தேன். அந்த நேரத்துல தான் எனக்கு இப்படி ஒரு கால் வந்துச்சு, இந்த மெடிக்கல் மிஷனரி ஊழியருக்கு. அப்ப நான் எதிர்த்து நின்னேன். ஆக்சுவலி அப்பா என்னாலலாம் இந்த வேலைக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நின்னேன். பட் ஆண்டவர் அழைப்பு இருந்தனால 1 வருஷம் கழிச்சு எவ்வளவு எதிர்த்தாலும் எனக்கு இந்த வழி திறக்கும் பட்சத்தில் நான் இங்க வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல எனக்கே இது மேல நம்பிக்கை கிடையாது. என்ன அப்படி நான் அலோபதியில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், இன்ஜெக்ஷன்ஸ்ல. இயற்கை வைத்தியம் பிராக்டிஸ் பண்றவங்க எல்லாம் கூட்டிட்டு போய் அலோபதியில விட்டுருவேன். அந்த மாதிரி வேண்டாத வேலை எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப இங்க எனக்கு முதல் வந்த பேஷண்ட்டை மட்டும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு திடீர்னு ஒரு ஆன்டி, எலன் சஜன் ஆன்டி, பெங்களூர்ல இருக்காங்க. அவங்களும் மெடிக்கல் மிஷனரி தான். அவங்க என்ன கால் பண்ணி, லிண்டா ஒரு பேஷண்ட் வரணும்னு சொல்றாங்க, அவங்க வந்து எனக்கிட்ட வரணும்னு சொல்றாங்க. பட் என்கிட்ட வந்து அது ரொம்ப தூரம், பாண்டிச்சேரில இருந்து உங்ககிட்ட வந்தா கிட்ட. சோ அந்த பேஷண்ட்டை ஏற்றுக்கோன்னு சொல்றாங்க. எனக்குதான் கேஸ் இயற்கை வைத்தியம் கடன் கை கால்லாம் ஒரே நடுக்கமா இருந்துச்சு. நான் ஒரே ஆண்டி, என்னால முடியவே முடியாது, எப்படி எனக்கு ஒண்ணும் தெரியாம இருக்கும், நீ ஒரு பேஷண்ட் அலோவ் பண்ணலாம், லிண்டா நீ ஒரு நர்ஸ், நீ உனக்கு முடியும், நீ செய் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்ல ஆண்டி நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதையும் மீறி ஆண்டி சொல்லிட்டாங்க, இல்ல பேஷண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இப்ப வந்துருவாங்க. அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், நீல் டவுன் பண்ணி பிரேயர் பண்ணேன். ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப வித்தின் ஒரு ஃபியூ மினிட்ஸ் பாத்தீங்கன்னா, அந்த நன் சிஸ்டரும் அவங்க அம்மாவும் வந்து இறங்குறாங்க. உடனே அந்த சிஸ்டர்ட்ட உட்கார்ந்து பேசினா, ஆவியானவரோட வழி நடத்தல் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த சிஸ்டர்ட்ட அவங்க அந்த சிலுவையோட வந்திருக்காங்க, அந்த யூனிஃபார்மோட வந்திருக்காங்க. ஆவியானவர் எனக்கு அந்த சிஸ்டர் பாத்தீங்கன்னா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வர நோய், 7 இயர்ஸ் நோய். அப்போ நான் ஒரு நன் சிஸ்டரை பார்த்து யாராவது நீங்க பாவத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னு சொல்ல தோணுமா? பட் ஆவியானவர் எனக்கு அதை சொல்லணும்னு அந்த தாட்டை கொடுத்தாங்க. நான் அந்த சிஸ்டரை பார்த்து கேட்டேன், சிஸ்டர் நீங்க ஏதோ பாவத்துக்குள்ள இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டேன். அவங்க டக்குன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க, ஆமா நான் ஒரு ஃபாதர் கிட்ட ஒரு இம்மாரல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன், இப்பவும் இருக்கிறேன். அவங்க கிட்ட 4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணேன் நானு. எப்படி ஆவியானவர் நடத்தினாருன்னு எனக்கே தெரியாது. அந்த 4 மணி நேரத்துல அவங்ககிட்ட நான் சொன்னது, நீங்க பாவம் செய்யாதீங்க சிஸ்டர், உங்க நோயெல்லாம் சரியாயிரும், வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சோயா பாலும் நல்லா சாப்பாடும் கொடுத்து அனுப்பிட்டேன்.
வித்தின் 1 வீக் அவங்க எனக்கு இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கேஸ். வித்தின் 1 வீக் அவங்க எனக்கு கால் பண்ணாங்க. என்னுடைய 7 இயர்ஸ் ஆஃப் டிசீஸ் எல்லாமே சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லி, அந்த சோயா பால் எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. இது என்னடா நம்ம சரியாச்சுன்னு சோயா பால கேக்குறாங்கன்னு ஒரே டென்ஷன் எனக்கு. இப்படி வந்து மிராக்கிளா ஒரு கேஸ் நல்லாயிட்டாங்க. அடுத்த கேஸ் பாத்தீங்கன்னா, ரியல் டிசீஸோட வராங்க. உடனே என்ன பண்ணுவேன், எல்லா மெடிக்கல் மிஷனரிஸ் யாரெல்லாம் தெரியுமோ கால் பண்றது. என்ன வேணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆளுக்கு ஒரு ஐடியாஸ் குடுப்பாங்க. உடனே ஜெபம் பண்ணுவேன். அந்த பேஷண்ட்டுக்கு என்ன செய்யணுமோ, அதுக்கு ஃபோன்லயே எல்லா டிசீஸ் கண்டிஷனையும் கேட்டுக்குவேன். கேட்டுட்டு பிளான் பண்ணி, அவங்க வரும்போது டக்குன்னு என்ன செய்யணுமோ அத செஞ்சுருவேன். என்ன ஆச்சு, ஏகப்பட்ட பேஷண்ட்ஸ் ஃபோன்ல நான் சொல்ற ரெமடிஸ், நேர்ல நான் சொல்ற ரெமடிஸ் எல்லாருமே ஹீல் ஆயிட்டே இருந்தாங்க. என்னடா இது வெங்காயம் தான் குடுக்குறேன், தக்காளி தான் குடுக்குறேன், எல்லாரும் நல்லாயிட்டே இருக்கிறாங்களே! இது என்னது இது ஒண்ணுமே புரியலையே! ஏதோ செய்றோம், ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. சோ அப்படி தேவன் வந்து இன்னையோட இது ஒரு 9 இயர்ஸ் கிட்ட ஆகுது. எவ்வளவோ பேஷண்ட்ஸ். இப்ப ரீசென்ட்டா இப்போ போன வாரம் ஒரு பேஷண்ட் இருந்துட்டு போனாங்க. ஒரு பெரிய பிசினஸ் மேன், அவர் ஹிந்து. அப்புறம் பூசாரி குடும்பத்துல உள்ளவங்க. அப்புறம் பக்கா ஹிந்துஸ்லாம் எனக்கு நெறைய பேர் வந்திருக்காங்க. வந்து எத்தனையோ பேர் வந்து ஒரு 3 பேர்லாம் நம்முடைய சத்தியத்தை ஏத்துக்கிட்டாங்க. இப்படி வந்து தேவன் வந்து இந்த ஊழியத்தின் மூலம் நெறைய பேர் வந்து சுகமாயிட்டு இருக்கிறாங்க. ஸ்பெஷலா சுகமாறத மட்டும் இப்போ ஒரு மெடிக்கல் மிஷன் நான் வேலை செஞ்சேன்னா, அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் குடுக்கணும்ன்ற எண்ணம் வந்து எனக்கு செகண்டா தான் இருக்கும். இவனுக்கு எப்படி ஏசப்பாவ சொல்லிக் குடுக்குறது? இந்த தாட் தான் எனக்கு அதிகமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம படுக்கையிலே இருந்தா கூட ஆண்டவர புடிச்சுக்கிட்டோம்னா, நம்ம எங்க இருந்தாலும் நல்லா தான் இருப்போம். எனக்கு படுக்கையில இருக்க பேஷண்ட்ஸ்லாம் நெறைய பேர் வருவாங்க. வாழ்க்கையில வந்து அப்படி ஒரு துன்பத்திலயும், கஷ்டத்திலயும், என்னடா என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சான்னு சோகமாவே இருப்பாங்க. அவங்க கிட்ட நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். ஆண்டவர் நெனச்சா நீங்க நடப்பீங்க. நெனைக்கலன்னா இப்படிதான் இருப்பீங்க. நீங்க ஆண்டவருக்கு மட்டும் நல்லா நம்புங்க. வசனத்த வாசிங்க. நான் ஆண்டவருக்குள்ள அவங்கள பலப்படுத்தும்போது, அவங்களுக்கு ஒரு புது பலன் வரும்போது என்ன ஆயிடுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆண்டவர புடிச்சுக்கிறாங்க. அடுத்த நாள் ஆக ஆக அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இங்கெல்லாம் எனக்கு ஒருத்தவங்க வீல் சேர்ல வந்தாங்க. போகும்போது வாக்கரோட போனாங்க. எத்தனையோ பேர் வந்துட்டு 3 வருஷம் ஒருத்தர் வந்து வெறும் சோறு சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. இப்போ வந்துட்டு போய் கிட்டத்தட்ட 30லேருந்து 40 ஃபுட் ஐட்டம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி நல்லா இருக்காரு. வசனங்கள கேட்கறாங்க. சோ இந்த மெடிக்கல் மிஷனரி ஊழியம் மூலம் நாங்க வந்து நோய்கள் சரியாறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதன் விட மேல ஆண்டவர நெறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆ அ அதுக்கா இன்னும் ஆண்டவர் வந்து இந்த ஊழியத்த அதிகமா யூஸ் பண்ணணும். நீங்க ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆமென். ரொம்ப நன்றிங்க சிஸ்டர். நல்ல ஒரு சத்தியத்தையும் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி மருத்துவ ஊழியத்தை இயற்கையின் மூலம் இன்னைக்கு நெறைய பேரு டாக்டர்ட்ட போய் மருந்து வாங்கி, அது ஒரு சைட் எஃபெக்ட் அதனால நெறைய பாதிப்புகள் இருக்கு மத்தியிலும் ஆண்டவர் உண்டாக்கிய இயற்கையின் மூலம் ஒரு தக்காளி, ஒரு சார்கோலு, ஒரு இஞ்சி, பூண்டு இப்படி இயற்கையா உண்டாக்கிய இந்த இயற்கையின் மூலம் எப்படி ஆண்டவர் அற்புதமாக அநேகருடைய வாழ்க்கையில சோயா பால் இப்படி அநேகருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்தார் என்பதை சாட்சியாக பெற்றதற்காகவும் அகமதாபாத் தமிழ் திருச்சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மறுபடியும் நாம் ஜெபித்தோம். சகோதரி லிண்டா அவங்களுக்காகவும் அதே போல ஆறுமுக ஐயா அவங்களுக்கு சுகத்தை தேவன் கொடுத்திருக்கார். இன்னும் பரிபூர்ண சுகம் கிடைக்கவும் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வராம பரிபூர்ண சுகம் எடுத்து நடப்பதற்காகவும் நாம் ஜெபிப்போம். அதே போல எழுப்புதல் ஏற்படுவதற்காகவும் ஒவ்வொருவரும் அம்மையார் எழுதியிருக்காங்க மருத்துவ இந்த ஊழியத்தின் மூலம் அநேகரை நாம் ஆண்டவருடைய சத்தியத்துல கொண்டு வரலாம். அப்படிப்பட்ட அநேக சத்தியங்களை ஆண்டவர் நம்முடைய சபைக்கு கொடுத்திருக்கார். அப்படிப்பட்ட சத்தியங்கள் நம் இன்னும் அநேகருக்கு நீங்க எடுத்து செல்லும் போது அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த வேளையில நாம் தொடர்ந்து சபைக்காகவும் திருச்சபை எழுப்புதலுக்காகவும் குஜராத்தில் எழுப்புதல் ஏற்படுவதற்காகவும் ஆண்டுடைய வருகை சீக்கிரமா இருப்பதற்காகவும் நாம் ஜெபிப்போம். இந்த வேளையில 3 ஜெபங்களை எடுப்போம். சகோதரி கிருபா சிஸ்டர் ஒரு ஜெபத்தையும் அதே போல சுஜா சிஸ்டர் ஒரு ஜெபத்தையும் லிண்டா சிஸ்டர் ஒரு ஜெபத்தையும் 3 ஜெபத்தை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் அப்பா. துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேங்க அன்பின் தகப்பனே. இந்த வேலையில கூட கர்த்தாவே சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் வருகிறேன் தகப்பனே. உடல் நலம் சரியில்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீ பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ராஜா, அதற்காக நன்றி செலுத்துகிறேன்.